கடற்கரையிலே உண்ணாவிரதம் இருந்தார். அன்றைக்கு இந்த அறிவு எங்கே போனது? ஆதரவு தந்தார்களா? உடன் வந்தார்களா? அண்ணன் எடப்பாடியாரை அழைக்க கூட தகுதி இல்லாத சில ஜென்மங்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். அவர் கிளைக்கழக செயலாளராகி வந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்து நிற்பவர். ஒரு தொண்டனுடைய கண்ணீரும் வியர்வையும் எவ்வளவு வலிமையானது என்று அண்ணன் எடப்பாடியார் அறிவார். அண்ணன் எடப்பாடியாரிடம் அம்மாவை பாருங்கள். அண்ணன் எடப்பாடியாரிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். அவர் நமக்கு வழிகாட்டுவார். களத்திலே அவர் நமக்கு தோள் கொடுப்பார், துணை நிற்பார். நம்முடைய பகை விலகும். நம்முடைய வெற்றி தொட்டுவிடும் தூரத்திலே தான் இருக்கிறது. கடுமையாக உழைப்போம். அண்ணன் எடப்பாடியாரை மக்கள் விரும்பியபடி முதலமைச்சராக ஆக்கி காட்டுவோம் என்று வீர சபதம் எடுப்போம் என்று சொல்லி வருகை தந்திருக்கிற அனைத்து செயற்குழு உறுப்பினர்களையும், தலைமை கழக நிர்வாகிகளையும், மூத்த நிர்வாகிகளையும், நம்முடைய சோதனைகள் ஏற்படும் போதெல்லாம் நம்மை இன்றைக்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கழகத்தின் தலைவர் அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இரங்கல் தீர்மானம். இரங்கல் தீர்மானத்தை வாசிப்பவர் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான அருமையண்ணன் திரு செம்மலை அவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.